ஓம் சாந்தி. பாப் சமான் பவ என்ற இந்த சிந்தனை களஞ்சியத்தில் இன்றைக்கி நாம் 26வது எபிசோடில் பார்க்க போகின்ற விஷயம், எப்படி கடினமானவற்றை பாபா இலகுவாக ஆக்கிறார் என்பது தான். ஏற்கனவே நாம் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தோம். இது பரமாத்மானுடைய காரியம் என்பதுக்கு 3 ப்ரூஃப் இருக்குது. ஒன்று இம்பாசிபிளை பாசிபிளாக ஆக்குவது, இரண்டாவது கஷ்டத்தை சுலபமாக ஆக்குவது, மூன்றாவது ஆகா இப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லது முயற்சியை நாம் கனவுல கூட நினைக்கல என்ற அனுபவங்களை நாம் தொடர்ந்து பெறுவது என்பது. இதை நம்ம இந்த அலௌகிக ஜென்மத்தில், பிராமண ஜென்மத்தில், சர்வ சிரேஷ்டமான ஜென்மத்தில் அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றோம். கடினமானதை இலகுவாக எப்படி ஆக்குகின்றார் என்றால், இந்த புரிதல் என்பது கூட அவ்வளோ சுலபமான ஒன்று அல்ல. நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்பதை விட பாபா எனக்கு என்ன புரிய வைக்கிறார் என்பதை புரிந்து கொள்வது தான் ஒரு யதார்த்தமான புரிதலாகும். அதே போன்று பாபாவின் நினைவு என்பது யதார்த்தமாக இருக்க வேண்டுமெனில், தொடர் நிகழ்வாக இருக்க வேண்டுமெனில், அதாவது சதா அவர் நினைவில் நாம் இருக்க வேண்டுமெனில், ஏக் விரதாவாக, பதி விரதாவாக நாம் இருக்க வேண்டுமெனில், அது எப்படி கடினமான விஷயங்களை பாபா சுலபமாக ஆக்குகின்றார். என் ஒருவனையே நினை என்பதற்கு அவர் ஒரே ஒரு விஷயத்தை, ஒரே ஒரு வார்த்தையை நினைவு செய்தாலே போதும் என்கிறார். அந்த வார்த்தை என்னவெனில் பாயிண்ட். பாயிண்ட் என்றால் புள்ளி அல்லது பூஜ்ஜியம் என்று பொருளாகும். ஆக இறைவன் ஜோதி புள்ளி வடிவமானவர். ஆக புள்ளி என்றாலே எல்லைக்கு அப்பாற்பட்டவர். நோ பிரெத், டெப்த், லென்த், பிரெத் எதுவுமே இல்லாது. அதனால் அவரை எல்லையற்றவர் என்று கூறுகின்றோம். அப்போ அவருடைய குழந்தை நாம் எப்படி இருக்கிறோம்? நாமளும் புள்ளியாக இருக்கின்றோம். ஜோதி பிந்து சொரூபமாக இருக்கின்றோம். ஞானமே 2 வார்த்தைகளில் கூறுகின்றார், கிரியேட்டர் அண்ட் கிரியேஷன். அந்த கிரியேஷன் என்பது, படைப்பு என்பதில் நாம் எதனை தாரணை செய்ய வேண்டுமெனில், நமது வாழ்க்கையை இலகுவாக வைத்து கொள்ள வேண்டுமெனில், நாம் எப்பொழுதும் சகயோகியாக, சகஜ யோகியாக இருக்க வேண்டுமெனில் நாம் ஃபுல் ஸ்டாப் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக அவர் கூறுகின்றார், கேள்விக்குறியாக இருக்கட்டும் அல்லது ஆட்சேபக்குறியாக இருக்கட்டும், எல்லாமே வளைந்தும் நெளிந்தும் நேராகவும் இருக்கின்றன. ஆனால் புள்ளி ஒன்று தான் யாராலையும் வைக்க முடியும், இலகுவாகவும் வைக்க முடியும். இருப்பதிலே ரொம்ப சிம்பிளான ஒரு சைன் எதுனா அந்த புள்ளி தான். ஆக நான் புள்ளியாக இருக்கிறேன், ஜோதி பிந்துவாக இருக்கிறேன், எனது தந்தை புள்ளி வடிவமாக இருக்கிறார், ஜோதி சொரூபமாக இருக்கின்றார். எது நடந்து முடிந்ததோ அதை அனைத்திற்கும் நாம் புற்றுப்புள்ளி வைப்பவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் கேள்விக்குடி உடையவராக ஆகின்றோமோ அப்பொழுதுதான் குழப்பத்திலும் கவலையிலும் கஷ்டத்திலும் வருகின்றோம். ஆக நாம் குழப்பமின்றி இருக்க வேண்டுமென்றால் இந்த டிராமாவை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்றால் அதற்கு அத்தியாவசியமானது நமது விஸ்தாரிக்கும் சக்தியை நாம் சுருக்குகின்ற சக்தியாக ஆக்க வேண்டும். நாம் விசார் சாகர் மந்தன் செய்வதன் மூலமாக ஞானத்தை கூட விருத்தி செய்கின்றோம். ஆனால் யோகத்தில் அமரும்போது அனைத்தையும் குறுக்கி நாம் இலகுவாக ஒரு புள்ளி வடிவமாக, ஜோதி பிந்து சொரூபமாக, அதாவது விதி சொரூபமான ஒரு அனுபவத்தை நாம் செய்கின்றோம். அதனால தான் பாபா சொல்கிறாரு, பாயிண்ட் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் நினச்சா கூட போதும் அப்படின்னு சொல்கிறார். அதேமாரி சில நேரத்தில் சொல்கிற சிரேஷ்டம் என்ற ஒரு வேர்டு உங்கள் நினைவில் இருந்தால் போதும். உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு அஞ்சலையும் சிரேஷ்டத்தை நீங்கள் கொண்டு வாங்க. ஏன்னா நீங்கள் பிராமண ஜென்மமே சிரேஷ்டமானதாக செய்திருக்கின்றீர்கள். ஆகவே ஒரே ஒரு வார்த்தை சிரேஷ்டம் என்பதை நினைவு செய்தாலே போதுமானது என்று கூறுகின்றார். இன்னொரு இடத்துல பாபா சொல்கிறாரு, நாம் பாஸ் என்ற ஒரு வார்த்தையை நினைவு வச்சாலே போதுங்கிறார். ஏன்னா பாஸுங்கிறதுல ஒன்று பாஸ் வித் ஆனர் என்பதையும் குறிக்கிறது. ரெண்டாவது பாஸ் அருகாமையில் இருக்கின்றோம் என்பதை கூறுகின்றது. மூன்றாவது எது கடந்து முடிந்து விட்டதோ அதற்கு நாம் வைக்கின்ற ஃபுல் ஸ்டாப்பை பாஸ் என்று நினைக்கின்றோம். ஆக எவ்வளவு
கடினமான விஷயங்களை கூட எவ்வளவு சுலபமாக நாம் தாரணை செய்வதற்காக பாபா இவ்வாறு கூறி வருகின்றார். இதைத்தான் பிரம்மா பானானவர் தனது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி நமக்கு முன் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். நாமும் ஏன் அதனை ஃபாலோ செய்யக்கூடாது? நிச்சயமாக ஃபாலோ செய்வதன் மூலமாக பிரம்மா பாப் சமனாகி ஸ்ரீ பாபாவுக்கும் சமமாக ஆகின்ற வாய்ப்பை பெற்றிடலாமே. நல்லது. வணக்கம்.